ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் லஞ்சுக்காக. சோஹானுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். அதுக்காகவும் தான் கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணியிருக்க கோவக்காய் வந்து நான் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 2 பேட்சாக நான் வந்து பிரித்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது ஃப்ரை ஆகிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சும் போட்டு இந்த லெவலுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆயில் இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் வந்து இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா நமக்கு நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்குற டைம்லேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை. நேற்று போய் மார்க்கெட்டில் கேட்டப்போ காலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து நான் ஆல்ரெடி வந்து நிறைய கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா காய வச்சு அலசி காய வச்சு வச்சுருப்பேன். அந்த கருவேப்பிலையை தான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு லாஸ்ட்டில் கூட நம்ம பார்த்துட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி இந்த லெவலில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுமாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிப்போம். எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து அந்த மசாலா கூடயே வந்து நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் வந்து அது நல்லா அது கூட வந்து கோட் ஆகணும். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கோவக்காலையும் நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மசாலாலாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் போய்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த லெவலுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கிச்சனோட வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கலர்ஃபுல்லாக தெரியலை. நான் உங்களுக்கு வந்து பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஜோஹானோட ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து 3 பாதம், அப்புறமா கொஞ்சமாக வந்து நிலக்கடலை, அதுக்கப்புறமா பிளாக் கிரேப்ஸ், இதெல்லாம் வந்து ஜோஹானுக்கு பேக் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் எந்த லெவலுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஜோஹானுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணி அவனே வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தாச்சு. விட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் டீயே வந்து குடிக்கிறேன் இப்போல்லாம். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே கழுவி காய வச்சாச்சு.